Hi everyone, DOPA High Yield Concept Seriesல நாம் டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் லாஜிக் கேட்ஸ். லாஜிக் கேட்ஸை பொறுத்த வரைக்கும் மோர் தென் ஒன் இன்புட் கொடுப்போம், ஒரே ஒரு அவுட்புட் மட்டும் தான் எடுப்போம். அப்போது இது என்ன லாஜிக்கில் ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக ரெண்டு லாஜிக் சொல்லுவோம். ஒன்று வந்து பாசிட்டிவ் லாஜிக், செகண்ட் ஒன் நெகட்டிவ் லாஜிக். இன்புட் வந்து நான் ஹையாக கொடுக்கக்குள்ள அவுட்புட் ஹையாக கிடைக்குது, இல்லை இன்புட் லோவாக கொடுத்தேன் அப்படின்னா அவுட்புட்டு லோவாக கிடைச்சது அப்படின்னா இட் இஸ் அண்ட் பாசிட்டிவ் லாஜிக். அதே மாதிரி இன்புட் நான் வந்து ஹையாக கொடுக்குறேன், அவுட்புட் லோவாக கிடைக்குது, இன்புட் லோவாக கொடுக்குறேன், அவுட்புட் வந்து ஹையாக கிடைக்குது. இதை என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா நெகட்டிவ் லாஜிக். ஓகேங்களா? ஸோ இது மட்டும் கிடையாது, நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்ஸை வந்து ஏ பி அந்த மாதிரி நேமிங் பண்ணுவோம். அதே மாதிரி நமக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட்டை வந்து காமனாக ஒய் அப்படின்ற நேமிங் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த இன்புட் கொடுத்ததுக்கப்புறம் அந்த லாஜிக் கேட் வந்து ஒரு லாஜிக்கை அப்ளை பண்ணும். ஓகேங்களா? அதுதான் வந்து என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஜிக் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்று அண்டு ப்ராசஸ் நடக்கலாம், இல்லை ஆர் ப்ராசஸ் நடக்கலாம், இல்லை நாட் ப்ராசஸ் நடக்கலாம், இல்லை அப்படின்னா நார் ப்ராசஸ் நடக்கலாம், இல்லை அப்படின்னா நேண்ட் ப்ராசஸ். அதாவது வந்து இதெல்லாமே வந்து பேசிக் லாஜிக் கேட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த கேட்டில் ஏதாவது ஒரு லாஜிக் கேட்டுடைய லாஜிக் அப்ளை பண்ணி அந்த ஆப்ரேட்டர் ஒர்க் ஆகும். அந்த ஆப்ரேட்டர் ஆப்ரேட் பண்ணி நமக்கு அவுட்புட் ஒய் அப்படின்றத கொடுக்கும். சரிங்களா? ஸோ அப்போ நம்ம சிம்பிளாக வந்து இந்த லாஜிக் கேட்டை ஒரு பூலியன் எக்ஸ்பிரஷன் படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்போது பூலியன் எக்ஸ்பிரஷன் எப்படி எழுதுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏஆர்பி அப்படின்றது ஒரு ஆர் கேட்டுக்கான பூலியன் எக்ஸ்பிரஷன். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஆர் கேட் அப்படின்றத நம்மளால் சொல்ல முடியும். ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக்காக இருக்கக்கூடிய 5 கேட்ஸை மட்டும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டு கேட். அண்டு கேட்டை பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் அவர் சிம்பிள் ஆஃப் அண்டு கேட். ஓகேங்களா? ஸோ ஏ அண்ட் பி ஆர் இன்புட், ஒய் இஸ் அவுட்புட். ஓகே, அப்போது இந்த அண்டு கேட் அப்படின்றது டாட் ப்ராடக்ட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அந்த டாட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்து நம்ம சிம்பிளாக ப்ராடக்ட் பண்ணுற மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்புட்ஸ் ரெண்டும் வந்து வேல்யூ வந்து ஹை அண்டு லோ அப்படின்னு சொன்னோம்ல, அதுக்கான வேல்யூஸ் தான் கொடுக்க போகிறோம். இப்போ ஹை அப்படின்றது என்னென்னு எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா 1. அதே மாதிரி லோ அப்படின்றது என்னென்னு எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா 0. இட் வில் பி என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பைனரி லாஜிக்ஸ் அப்படின்றத இங்கே அப்ளை பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அப்போ அந்த பைனரி டிஜிட்ஸ் படி யூஸ் பண்ணுவோம். அப்போ இன்புட் ஏ அண்ட் பி. ஓகேங்களா? ரெண்டுலேயுமே நான் இன்புட் லோவாக கொடுக்குறேன். ஃபஸ்ட் இன்புட் லோவாக கொடுக்குறேன், செகண்ட் இன்புட் ஹையாக கொடுக்குறேன். ஃபஸ்ட் இன்புட் ஹையாக கொடுக்குறேன், செகண்ட் இன்புட் லோவாக கொடுக்குறேன், ரெண்டு இன்புட்டும் மேக்ஸிமம் கொடுக்குறேன். இந்த பேசிக்ஸை தான் வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கான அவுட்புட் எவ்வளோன்னு பார்ப்போம். ஸோ அண்டு கேட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரெண்டு இன்புட்டும் மேக்ஸிமமாக இருந்ததுன்னா அவுட்புட் வில் பி கெட்டிங் அஸ் மேக்ஸிமம். ஸோ மற்றதுக்கு எல்லாத்துக்குமே என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் கிடைக்கும். ஸோ இதை நம்ம சிம்பிளாக இந்த டாட் அப்படின்றத ப்ராடக்ட் அதாவது மல்டிப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சிம்பிளாக நம்ம காமன் மல்டிப்ளிகேஷன் 0.0 0 கூட மல்டிபிள் பண்ணோம்னா 0 தான் கிடைக்கும். அதே மாதிரி 0.1 மல்டிபிள் பண்ணாலும் 0 தான் கிடைக்கும். 1.0 மல்டிபிள் பண்ணாலும் 0 தான் கிடைக்கும். 1.1 அப்படின்றது 1 கிடைக்கும். ஓகேங்களா? நீங்கள் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் அண்ட் மல்டிப்ளிகேஷன். அண்டு கேட் அப்படின்றது என்னது? ஒரு மல்டிப்ளிகேஷன். அதே மாதிரி நெக்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது ஆர் கேட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது ஆர் கேட். ஆர் கேட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கான சர்க்யூட் டயக்ராம் திஸ் ஒன். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ஆர் கேட். ஏ பி, திஸ் ஒன் இஸ் ஒய். ஸோ இதுக்கான லாஜிக் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய் ஈக்குவல் டு ஏஆர்பி பூலியன் எக்ஸ்பிரஷன். ஸோ இதுக்கான ட்ரூத் டேபிள் ட்ரா பண்ணோம் அப்படின்னா த சேம் இன்புட்ஸ் கொடுப்போம் ஏ அண்ட் பி, தென் அவுட்புட். ஓகேங்களா? ஸோ நம்ம இடையில யூஸ் பண்ணியிருக்கிற சிம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிஷன். ஓகேவா? ஸோ அப்போ ஏ பி தென் ஒய் 0 0 0 1 1 0 1 1. ஓகேங்களா? ஸோ ஆர் கேட்டை பொறுத்த வரைக்கும் எனி ஒன் ஆஃப் தி இன்புட் வில் பி மேக்ஸிமம், தென் அவுட்புட் வில் பி கெட்டிங் அஸ் அன் மேக்ஸிமம். அப்போது இதெல்லாம் ஒரு இன்புட் அதிகமாக இருக்கா, ஏதாவது ஒரு இன்புட் அதிகமாக இருக்கா, இதில் ரெண்டு இன்புட் அதிகமாக இருந்துச்சுனாலும் கன்சிடர் அஸ் அன் எனி ஒன் ஆஃப் தி இன்புட் வில் பி மேக்ஸிமம், தென் இட் வில் பி கெட்டிங் அஸ் அன் மேக்ஸிமம். ஸோ இந்த லாஜிக் இதெல்லாம் ஒர்க் ஆகும். அப்போ நம்ம டேரெக்டாக வந்து அடிஷன் ப்ராசஸையும் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். 0 + 0 0 கிடைக்கும், 0 + 1 1 கிடைக்கும், 1 + 0 1 கிடைக்கும். 1 + 1 வில் பி பைனரி டிஜிட்டில் ஆட் பண்ணக்குள்ள 1 0 கிடைக்கும். அதாவது அவுட்புட் வந்து 0வாக கிடைக்கும், பட் கேரி வந்து 1ஆக கிடைக்கும். இப்போ இந்த கேரியை வந்து அவுட்புட் கூட ஆட் பண்ணோம் அப்படின்னா 1 + 0 வில் பி கெட்டிங் அஸ் 1 கிடைக்கும். ஸோ அதுக்கு அடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற கேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட் கேட். நாட் கேட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்லி ஒன் இன்புட் இருக்கும்.
ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி ஒரு நாட் போட்டு ஒரே ஒரு அவுட்புட் தான் எடுப்போம். ஏ அப்படின்றது ஒரு இன்புட்டு, ஒய் அப்படின்றது ஏ காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, ஏ காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ நம்ம ட்ரூத் டேபிள் ட்ரா பண்ணோம் அப்படின்னா வில் பி ஒன்லி ஒன் இன்புட் அண்ட் ஒன் அவுட்புட். ஓகேங்களா, ஒன் இன்புட் அண்ட் ஒன் அவுட்புட் ஏ அண்ட் ஒய். ஸோ ஏவுடைய வேல்யூ 0 மினிமம் கொடுக்குறோம், அடுத்து மேக்ஸிமம் கொடுக்குறோம். மினிமம் கொடுத்தோம் அப்படின்னா நெகட்டிவ் லாஜிக் படி ஒர்க் ஆகும். மினிமம் கொடுத்தோம் அப்படின்னா இது என்ன கிடைக்கும், மேக்ஸிமம் கொடுக்கும் அவுட்புட்டு. அதே மாதிரி மேக்ஸிமம் இன்புட் கொடுக்குறோம் அப்படின்னா அவுட்புட் வில் பி மினிமம் கிடைக்கும். இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய லாஜிக் கேட்ஸில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கேட், நாட் கேட். நாட் கேட் மட்டும் தான் என்ன பண்ணுவோம், நெகட்டிவ் லாஜிக்கில் ஒர்க் ஆகும். அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 2 முக்கியமான கேட்டு, இதை வந்து என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா யூனிவர்சல் கேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். யூனிவர்சல் கேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் யூனிவர்சல் கேட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா இந்த 2 கேட்டை மட்டுமே வச்சுக்கிட்டு நம்மளால் என்ன பண்ண முடியும், இண்டிவிஜுவலாக ஒரு கேட்டை மட்டுமே இண்டிவிஜுவலாக யூஸ் பண்ணி எல்லா அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸையும் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா பூலியன் எக்ஸ்பிரஷன்ஸையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். எல்லா பூலியன் லாஜிக்ஸுக்கும் நம்மளால் என்ன பண்ண முடியும், இந்த கேட்ஸை மட்டும் இண்டிவிஜுவலாக ஆப்ரேட் பண்ணி நம்மளால் அவுட்புட் எடுக்க முடியும். ஸோ அதில் ஃபஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா NAND கேட். ஓகேங்களா, செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா NOR கேட். ஓகேங்களா, NAND கேட்டை பொறுத்த வரைக்கும் இந்த அண்டு கேட் இருக்குல்ல, அண்டு கேட்டை என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட் பண்ணுவோம். அப்படி நாட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், NAND கேட் கிடச்சிரும். ஓகேங்களா, நாட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியது NAND கேட். இதுக்கு ஈக்குவலான சிம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் ஒன். ஓகேங்களா, இந்த இடத்துல ஒரு பபுள் வரும். ஸோ அதுதான் வந்து நாட்டை மென்ஷன் பண்ணும். ஏ பி ஒய் ஈக்குவல் டு ஏ டாட் பி காம்ப்ளிமெண்ட், நாட் கேட் பண்ணுறதுனால ஏ பி திஸ் ஒன் இஸ் ஒய். ஓகேங்களா, ஸோ ஃபைனலாக ஒய்க்கானது ஏ டாட் பி அப்படின்றது கிடைக்கும். அதே மாதிரி இப்போது இதுக்கான ட்ரூத் டேபிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஏ பி அண்ட் ஒய். ஓகேங்களா, ஏ பி ஒய் கிடைக்கும். ஏ பி ஒய், ஏவுடைய வேல்யூ 0 0 0 1 1 0 1 1 0 0 ஆட் பண்ணோம் அப்படின்னா 0 0க்கு காம்ப்ளிமெண்ட் எடுத்தோம் அப்படின்னா 1 கிடைக்கும். 0 1 1 கிடைக்கும், சாரி 0.1. சரிங்களா, 0.1 அண்டு கேட் அப்படிங்கக்குள்ள 0 கிடைக்கும். 0 காம்ப்ளிமெண்ட் எடுத்தோன்னா 1 கிடைக்கும். 1.0 0 தான், 0 காம்ப்ளிமெண்ட் எடுத்தோன்னா 1 கிடைக்கும். 1.1 1 காம்ப்ளிமெண்ட் எடுத்தோன்னா 0 கிடைச்சிடும். ஓகேங்களா, ஸோ அப்போ அண்டு கேட்டை NAND கேட்டை பொறுத்த வரைக்கும் என்ன லாஜிக்கில் ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 2 இன்புட்டுமே வந்து மேக்ஸிமம் போச்சு அப்படின்னா அவுட்புட் வந்து என்னவா கிடைக்கும், மினிமம் கிடைக்கும். அதே மாதிரி NOR கேட் அப்படின்றத பற்றி டிஸ்கஸ் பண்ணிடுவோம். NOR கேட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆர் கேட் எடுத்துப்போம். இந்த ஆர் கேட்டை கூட என்ன பண்ணுவோம், ஒரு நாட் கேட்டை கனெக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ திஸ் இஸ் அன் ஏ பி அண்ட் ஒய். ஓகேங்களா, ஸோ இதுக்கு ஈக்குவலான சர்க்யூட் டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா திஸ் ஒன். ஓகேங்களா, ஸோ திஸ் இஸ் ஈக்குவலன்ட் சர்க்யூட் ஆஃப் NOR கேட். ஓகேங்களா, ஏ அண்ட் பி இன்புட் கிடைக்கும். அவுட்புட் வந்து ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ ஆர் பி காம்ப்ளிமெண்ட். சரிங்களா, ஏ ஆர் பி காம்ப்ளிமெண்ட். அப்போது நம்ம ட்ரூத் டேபிள் ட்ரா பண்ணோம் அப்படின்னா it will be a b and y. ஓகேங்களா, a b and y, a b y 0 0 0 1 1 0 1 1. ஓகேங்களா, 0 0 ஆட் பண்ணோன்னா 0 கிடைக்கும். 0 காம்ப்ளிமெண்ட் எடுத்தோன்னா 1 கிடைக்கும். 0 1 1 1 காம்ப்ளிமெண்ட் எடுத்தோன்னா 0. 1 + 0 1 1 காம்ப்ளிமெண்ட் எடுத்தோன்னா 0. 1 + 1 1 1 காம்ப்ளிமெண்ட் எடுத்தோன்னா 0. அப்போது NAND கேட்டை பொறுத்த வரைக்கும் 2 இன்புட்டும் மேக்ஸிமம் போச்சுன்னா அவுட்புட் 0 ஆயிரும். ஓகேங்களா, அதுவே வந்து நம்ம NOR கேட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 இன்புட்டும் மினிமம் கொடுத்தோம் அப்படின்னா மட்டும்தான் அவுட்புட் வந்து நமக்கு ஹையாக கிடைக்கும். மற்றதுக்கெல்லாம் அவுட்புட் என்னவா கிடைக்கும், 0 கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த 5 கேட் மட்டும் போதுமா அப்படின்னா கிடையாது. நம்ம இங்கே இருக்கக்கூடிய பூலியன் எக்ஸ்பிரஷன்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பேசிக்காக வந்து ஒரு 4 லாஸ் வந்து நமக்கு தேவை. சரிங்களா, அதில் ஃபஸ்ட் லா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட் லா. ஃபஸ்ட் லா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட் லா. ஓகேங்களா, ஸோ ஆல்ரெடி ஏ அப்படின்ற இன்புட்டுக்கு ஏ காம்ப்ளிமெண்ட் எடுத்துடுறோம். ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு டபுள் காம்ப்ளிமெண்ட் எடுக்கிறேன். டபுள் காம்ப்ளிமெண்ட் எடுத்தேன் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், திரும்பவும் ஏ அப்படின்றது கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 0க்கு காம்ப்ளிமெண்ட் எடுக்கிறேன், என்ன கிடைக்கும் 1. திரும்பவும் இந்த 1க்கு வந்து காம்ப்ளிமெண்ட் எடுக்கிறேன் அப்படின்னா 0 டபுள் காம்ப்ளிமெண்ட். ஓகேங்களா, 0 டபுள் காம்ப்ளிமெண்ட். அப்போது திரும்பவும் இந்த 1க்கு காம்ப்ளிமெண்ட் எடுத்தேன் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்,
1 காம்ப்ளிமெண்ட்னு கிடைக்கும். ஏன் அப்படின்னா 0 காம்ப்ளிமெண்ட் எடுத்தோம்னா 1 காம்ப்ளிமெண்ட் எடுத்தோம் அப்படின்னா திரும்பவும் என்ன கிடைக்கும்? 0 கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ இன்புட்டே திரும்பவும் கிடைச்சிருந்த டபுள் காம்ப்ளிமெண்ட் எடுத்தால் அதுதான் வந்து இந்த காம்ப்ளிமெண்ட் லா. அதுக்கு அடுத்து நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஆர் லாஸ். ஓகேங்களா? ஆர் லாஸ். அதுக்கு அடுத்தது அண்ட் லாஸ். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டும் நமக்கு பேசிக்காக தேவையான லாஸு. ஓகேங்களா? ஒரு இன்புட் எடுத்துக்கிறேன், ஒரு இன்புட் ஏ எடுத்துக்கிறேன், அது கூட இன்னொரு இன்புட்டை ஆட் பண்ணுறேன். அப்போது எனக்கு அவுட்புட் என்னவா கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ, த சேம் இன்புட் தான் கிடைக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு இன்புட் எடுத்துக்கிறேன், அது கூட என்ன பண்ணுறேன்? 1 ஆட் பண்ணுறேன். 1 ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அவுட்புட் வில் பி 1 கிடைக்கும் மேக்ஸிமம். ஒரு இன்புட் எடுத்துக்கிட்டு 0 ஆட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அவுட்புட் வில் பி கெட்டிங் எஸ் அன் ஏ. ஓகேங்களா? ஒரு இன்புட் எடுத்துக்கிறேன், அது கூட என்ன பண்ணுறேன்? அதனுடைய காம்ப்ளிமெண்ட்டை ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஃபைனலாக என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கிடைக்கும். அதே மாதிரி அண்டில் ஏ டாட் ஏ வில் பி த சேம் ஏ கிடைக்கும். ஓகேங்களா? ஏ டாட் 1. ஓகேங்களா? ஏ டாட் 1 வில் பி கெட்டிங் எஸ் அன் ஏ கிடைக்கும். ஏ டாட் ஏ வில் பி கெட்டிங் எஸ் அன் ஏ கிடைக்கும். 0 இருந்துச்சுன்னா 0 கிடைக்கும், 1 இருந்துச்சுன்னா 1 கிடைக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி ஏ டாட் 0 இட் வில் பி கெட்டிங் எஸ் அன் 0 தான் கிடைக்கும். அதே மாதிரி ஏ டாட் ஏ காம்ப்ளிமெண்ட். ஸோ இதனுடைய வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 0 கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது நமக்கு பேசிக்காக தேவையானது டி மார்கன்ஸ் லா. ஓகேங்களா? டி மார்கன்ஸ் லா, டி மார்கன்ஸ் லா, டி மார்கன் லாஸ். ஏன் அப்படின்னா 2 லா யூஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஏ காம்ப்ளிமெண்ட், ஏ ஆர் பி காம்ப்ளிமெண்ட் இட் வில் பி ஈக்குவல் டு ஏ காம்ப்ளிமெண்ட் டாட் பி காம்ப்ளிமெண்ட். அதே மாதிரி a dot b complement will be equal to a complement or b complement. ஓகேங்களா? ஸோ இந்த பேசிக் கேட்ஸ் 5 கேட்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த 4 லாஸ் மட்டும் நமக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா நம்மளால் என்ன பண்ண முடியும்? நீட்டில் கேட்கக்கூடிய லாஜிக் கேட்ஸ்க்கான ப்ராப்ளம்ஸை ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ கொஷினுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லாஜிக் பூலியன் எக்ஸ்பிரஷனை யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ட்ரூத் டேபிளையும் யூஸ் பண்ணி நம்மளால் என்ன பண்ண முடியும்? ப்ராப்ளம்ஸ்க்கான சொல்யூஷன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். 2 மெத்தடையும் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 கொஷின்ஸை சால்வ் பண்ண போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு கொஷின், a logic circuit provides the output y as per the following truth table. ட்ரூத் டேபிள் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? y அப்படின்றது அவுட்புட்டு, அதில் என்ன லாஜிக் இருக்கும்? சரிங்களா? yக்கான எக்ஸ்பிரஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. the expression for truth table output y is கேட்குறாங்க. ஓகேங்களா? இன்புட் என்ன கொடுத்துருக்காங்க? லாஜிக்காக நம்ம யூஸ் பண்ண 0 0 0 1 1 0 1 1 தான் கொடுத்துருக்காங்க. பட் அவுட்புட் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 0 1 0. பட் இன்புட்டை பாருங்கள் 0 1 0 1. ஓகேங்களா? 0 1 0 1 0 1 0 1. அப்போது இதுக்கு நம்ம காம்ப்ளிமெண்ட் எடுத்தோம்னா என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும். 1 காம்ப்ளிமெண்ட் எடுத்தால் 0 கிடைக்கும். அதே தானே இங்கேயும் இருக்குது. ஸோ அப்போ y அப்படின்றது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? b காம்ப்ளிமெண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். y அப்படின்றது b காம்ப்ளிமெண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். நெக்ஸ்ட், the output y of the given logic gate is similar to the output of an or a. ஓகேங்களா? of an என்ன கேட்டுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த லாஜிக்கை பாருங்கள். ஒரு இன்புட் எடுத்து ஏ அப்படின்ற இன்புட்டை மட்டுமே என்ன பண்ணுறாங்க? ஒரு NAND கேட்டுக்கு 2 இன்புட்டாக கொடுக்குறாங்க. அதே மாதிரி பி அப்படின்ற இன்புட்டை மட்டுமே ஒரு நார் கேட்டுக்கு 2 இன்புட்டாக கொடுக்குறாங்க. இப்போது இதனுடைய அவுட்புட்டை வந்து நான் ஃபஸ்ட்டு y1ன்னு எடுத்துக்கிறேன், இதனுடைய அவுட்புட்டை y2ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த y1 அண்ட் y2 இதை ரெண்டையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நார்கேட் பண்ணாங்க அப்படின்னா ஃபைனலாக என்ன கிடைக்கிது? நமக்கு y கிடைக்கிது. அப்போது ஃபைனல் y வில் பி ஈக்குவல் டு y1 ப்ளஸ் y2 காம்ப்ளிமெண்ட். அதே மாதிரி y1 அப்படின்றது என்னென்னு எழுதலாம்? a காம்ப்ளிமெண்ட், a டாட் a தானே அண்டு கேட்டு, சாரி நாண்டு கேட்டு. அதே மாதிரி y2 அப்படின்றது வந்து b டாட் b காம்ப்ளிமெண்ட். இப்போ நம்ம சிம்பிளாக ஆன்சர் பண்ணிடலாம். y1 is equal to a டாட் a காம்ப்ளிமெண்ட். a டாட் a அப்படின்றது என்னது? அண்டு லாவிலேருந்து ஏன்றது தெரியும். அப்போ a காம்ப்ளிமெண்ட். y2 என்னது? b டாட் b காம்ப்ளிமெண்ட். அப்போ நம்ம என்ன எழுதலாம்? b காம்ப்ளிமெண்ட் எழுதிடலாம். ஓகேங்களா? அப்போது y ஈக்குவல் டு y1 ப்ளஸ் y2 காம்ப்ளிமெண்ட் இஸ் ஈக்குவல் டு y1 காம்ப்ளிமெண்ட் டாட் என்ன கிடைக்கும்? y2 காம்ப்ளிமெண்ட். கரெக்டு தானே? டிமார்கன்ஸ் லா யூஸ் பண்ணோம் அப்படின்னா அப்போது y1 அப்படின்றது a காம்ப்ளிமெண்ட் ஹோல் காம்ப்ளிமெண்ட். ஓகேங்களா? y1 காம்ப்ளிமெண்ட், y1 அப்படின்றது a காம்ப்ளிமெண்ட்டு, அதுக்கு மேலே ஒரு காம்ப்ளிமெண்ட், அப்போ டபுள் காம்ப்ளிமெண்ட். டபுள் காம்ப்ளிமெண்ட் பண்ணால் என்ன கிடைக்கும்? சிம்பிளாக இந்த சேம் இன்புட் கிடச்சிரும். அதே மாதிரி y2 அப்படின்றது b காம்ப்ளிமெண்ட், அதுக்கு மேலே ஒரு காம்ப்ளிமெண்ட், அப்போ டபுள் காம்ப்ளிமெண்ட். அப்போ என்ன கிடைக்கும்? y ஈக்குவல் டு a டாட் b.
ஓகேங்களா. இந்த y ஈக்குவல் டு ஏ டாட் பி அப்படின்றது என்னது, அண்ட் கேட். நெக்ஸ்ட், த கரெக்ட் இன்புட் ஏபி அவுட்புட் காம்பினேஷன் ஃபார் தி கிவன் சர்க்யூட் இஸ். ஓகேங்களா. ஃபஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இந்த இன்புட்டை வச்சு அவுட்புட்டை செக் பண்ணி பார்க்கலாம். இன்புட் வந்து என்ன கொடுக்குறேன், நான் ஏவுடைய வேல்யூ 1 கொடுக்குறேன், பியோடைய வேல்யூ 1 கொடுக்குறேன். தென் அவுட்புட் நமக்கு என்ன கிடைக்கணும், 1 கிடைக்கணும். ஓகேங்களா. 1 கிடச்சதுன்னா இது கரெக்ட். அதே மாதிரி இந்த இடத்துல 0 கொடுத்து b ஈக்குவல் டு 1 கொடுத்து அவுட்புட் 1 கிடச்சுன்னா இது கரெக்டு. ஓகேவா. அதே மாதிரி a ஈக்குவல் டு 1 b ஈக்குவல் டு 0 கொடுத்து நமக்கு y ஈக்குவல் டு 0 கிடச்சுன்னா இது கரெக்டு. அதே மாதிரி a ஈக்குவல் டு 0 b ஈக்குவல் டு 0 தென் y ஈக்குவல் டு 1 கிடச்சுன்னா இந்த லாஜிக் கரெக்ட். ஓகேங்களா. பட் நமக்கு என்ன லாஜிக் வந்து இங்கே கரெக்டாக அப்ளை ஆகுதுன்றதை செக் பண்ணலாம். a ஈக்குவல் டு 1 b ஈக்குவல் டு 1 கொடுக்குறேன். ஓகேங்களா. a ஈக்குவல் டு 1 கொடுத்தேன் அப்படின்னா இங்கேயும் the same input will be going. இங்கே வந்து இன்புட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா NAND கேட் வழியாக போகுது. ஓகேங்களா. ஸோ இங்கேயும் ஒரு NAND கேட் வழியாக போகுது. அப்போது இந்த இடத்துல 1.1 காம்ப்ளிமெண்ட். ஓகேங்களா. 1.1 காம்ப்ளிமெண்ட் இதுதானே NAND கேட்டு. அப்போது இட் வில் பி கெட்டிங் எஸ் அன் 1 காம்ப்ளிமெண்ட் 0. 1 காம்ப்ளிமெண்ட் என்னது 0. அப்போ இந்த இடத்துல 0 போகும், இந்த இடத்துலையும் 0 போகும், இந்த இடத்துல 1 இருக்குது. ஓகேங்களா. இப்போது இது ரெண்டுடைய அவுட்புட் என்னது 1.0 காம்ப்ளிமெண்ட். 1.0 என்னது 0 காம்ப்ளிமெண்ட். 0 காம்ப்ளிமெண்ட்டோடைய வேல்யூ என்னது 1. அதே மாதிரி இங்கே 0.1 காம்ப்ளிமெண்ட். இங்கே வேல்யூ என்ன கிடைக்கும் 1.0னாலும் 0.1னாலும் 0 தான் கிடைக்கும். 0 காம்ப்ளிமெண்ட் எடுத்தோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் 1 கிடைக்கும். இப்போது இந்த 1.1 இங்கே அவுட்புட் என்னது 1.1 காம்ப்ளிமெண்ட். 1.1உடைய வேல்யூ என்னது 1 காம்ப்ளிமெண்ட் எடுத்தோம்னா என்ன கிடைக்கும் 0 கிடைக்கும். பட் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க 1 அப்படின்றத அவுட்புட்டாக சொல்லியிருக்காங்க. நம்ம செக் பண்ணப்போ 0 கிடச்சிது. அப்போது இது தப்பு. அப்போது நெக்ஸ்ட் என்ன எடுத்துப்போம், நம்ம ஏவுடைய வேல்யூ என்ன எடுத்துக்கலாம், நம்ம 0 எடுத்துக்கலாம். பியோடைய வேல்யூ என்ன எடுத்துக்கலாம், நம்ம ஏவுடைய வேல்யூ 0 எடுத்துக்கலாம். பியோடைய வேல்யூ என்ன இருந்துச்சு 1 இருந்துச்சு. ஓகேங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏபியோடைய வேல்யூஸை மட்டும் என்ன பண்ணிக்கலாம் சேஞ்ச் பண்ணி இப்போ ஆன்சர் என்ன வருதுன்றதை செக் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ செக் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்க போகுது, ஏவுடைய வேல்யூ 0. அப்போது இந்த இடத்துல என்ன கிடைக்கும் 0.1 காம்ப்ளிமெண்ட். இந்த இடத்துல 0 கிடைக்கும். 0.1 காம்ப்ளிமெண்ட் எடுத்தால் என்ன கிடைக்கும் 0 காம்ப்ளிமெண்ட் வில் பி 1. அப்போது இந்த இடத்துல 1 அப்படின்றது ஒரு இன்புட்டாக போகும், இந்த இடத்துலையும் 1 அப்படின்றது இன்புட்டாக போகும். சரிங்களா. ஆல்ரெடி b அப்படின்றது டேரெக்டாக, a அப்படின்றது டேரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கு. அப்போது 0.1 காம்ப்ளிமெண்ட். இந்த இடத்துல என்ன கிடைக்கும் 1.1 காம்ப்ளிமெண்ட். அப்போது இங்கே இன்புட் என்னவாக இருக்கும் 0.1 0 காம்ப்ளிமெண்ட் எடுத்தோன்னா 1 போகும். 1.1 1 காம்ப்ளிமெண்ட் எடுத்தோன்னா 0 போகும். இப்போ அவுட்புட் என்ன கிடைக்கும் 1.0 காம்ப்ளிமெண்ட். ஓகேங்களா. 1.0 0க்கு காம்ப்ளிமெண்ட் எடுத்தோன்னா 1 கிடைக்கும். அப்போது இது வந்து கரெக்டு. ஈக்குவல் டு 0 b ஈக்குவல் டு 1 தென் y ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் 1 கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ நோ மோர் ஆப்ஷன்ஸ் நம்ம செக் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 3. The output y for the inputs a and b of the given logic circuit. ஓகேங்களா. a இன்புட் எடுத்து என்ன பண்ணுறாங்க NAND கேட்டுக்கு 2 இன்புட்டாக கொடுக்குறாங்க. அப்போது இந்த இடத்துல ஒரு y1 அவுட்புட் கிடைக்கும். அதே மாதிரி b இன்புட் எடுத்து இன்னொரு NAND கேட்டு கூட 2 இன்புட்டாக கொடுக்குறாங்க. அப்போது y2 அவுட்புட் கிடைக்கும். இந்த 2 இன்புட்டையும் ஆட் பண்ணி ஒரு NAND கேட் பண்ணுறாங்க. அங்கே என்ன கிடைக்கும் நமக்கு y அப்படின்ற அவுட்புட் கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் அவர் லாஜிக். இப்போது இது என்ன பண்ணலாம் a.a காம்ப்ளிமெண்ட். இங்கே என்ன கிடைக்கும் b.b காம்ப்ளிமெண்ட். ஆல்ரெடி இது சால்வ் பண்ணியிருக்கோம். அப்போது y1 இஸ் ஈக்குவல் டு a.a காம்ப்ளிமெண்ட். a.a என்ன கிடைக்கும் a காம்ப்ளிமெண்ட். அதே மாதிரி y2 இஸ் ஈக்குவல் டு b.b காம்ப்ளிமெண்ட். ஓகேங்களா. அப்போது b காம்ப்ளிமெண்ட் கிடைக்கும். ஃபைனலாக y இஸ் ஈக்குவல் டு y1 டாட் y2 complement. It will be y1 complement or y2 complement. ஓகேங்களா. டிமார்கன்ஸ் நாம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அப்போது y ஈக்குவல் டு y1 உடைய வேல்யூ என்னது a காம்ப்ளிமெண்ட். ஆல்ரெடி அங்கே ஒரு காம்ப்ளிமெண்ட் இருக்குது. அப்போ டபுள் காம்ப்ளிமெண்ட் ப்ளஸ் b காம்ப்ளிமெண்ட் அப்போ b டபுள் காம்ப்ளிமெண்ட் கிடைக்கும். ஸோ y ஈக்குவல் டு a டபுள் காம்ப்ளிமெண்ட் வில் பி ஈக்குவல் டு a தென் b டபுள் காம்ப்ளிமெண்ட் வில் பி ஈக்குவல் டு b தென் y ஈக்குவல் டு a ஆர் b. ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் 3 வந்து கரெக்ட். Next question. When the output for an OR gate is applied as input to NOT gate, ஓகேங்களா, then the combination acts as. இதை வந்து நம்ம வந்து லாஜிக் டயக்ராம் ட்ரா பண்ணியும் சால்வ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம்
ட்ரூத் டேபிள் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஆர் கேட்டோடைய அவுட்புட் எடுத்து ஆர் கேட்டோடைய அவுட்புட் என்ன கிடைக்கும்? ஏஆர்பி. இந்த அவுட்புட் எடுத்து நாட் கேட் பண்ணுறோம். இது நாட் கேட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? காம்ப்ளிமெண்ட் கிடைக்கும். அப்போது ஏஆர்பி காம்ப்ளிமெண்ட் வில் பி ஈக்குவல் டு நார் கேட். ஓகேங்களா? ஸோ சிம்பிளாக இந்த லாஜிக்கை யூஸ் பண்ணி பண்ணலாம். இல்லை அப்படின்னா எனக்கு சர்க்யூட் டயக்ராம் தெரியும் அப்படின்னா ஒரு ஆர் கேட்டு, ஓகேவா? ஸோ இந்த ஆர் கேட் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறோம்? நாட் கேட்டு கூட கனெக்ட் பண்ணுறோம். அப்போது இதுக்கு ஈக்குவலண்ட்டான அவுட்புட் என்ன கிடைக்கும்? திஸ் வில் பி நார் கேட். ஓகேங்களா? ஸோ இது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஏபி இதனுடைய அவுட்புட் பார்த்தாலும் என்ன கிடைக்கும்? ஏஆர்பி காம்ப்ளிமெண்ட் கிடைக்கும். இதனுடைய அவுட்புட் பார்த்தாலும் என்ன கிடைக்கும்? ஏஆர்பி காம்ப்ளிமெண்ட் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபைனல் கேட் என்னவாக இருக்கும்? நார் கேட்டாக இருக்கும். நெக்ஸ்ட், the given circuit is equivalent to ரொம்ப சிம்பிளான சர்க்யூட் தான். ஏன்ற இன்புட்டை ஒரு நாட் கேட் பண்ணுறாங்க, அப்போது ஏ காம்ப்ளிமெண்ட் இங்கே போகும். பீன்ற இன்புட்டை நாட் கேட் பண்ணுறாங்க, அப்போ பி காம்ப்ளிமெண்ட் இதுக்கு இன்புட்டாக போகும். அப்போ என்னது? ஏ காம்ப்ளிமெண்ட் ஆர் பி காம்ப்ளிமெண்ட். ஆர் கேட்டு தானே, சாரி நார் கேட் இது. அப்போது ஹோல் காம்ப்ளிமெண்ட். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணுவோம்? ஏ காம்ப்ளிமெண்ட் ஏ டாட் பி ஹோல் காம்ப்ளிமெண்ட். ஓகேங்களா? சாரி இண்டிவிஜுவல் காம்ப்ளிமெண்ட்ஸ். ஓகேங்களா? ஏ டபுள் காம்ப்ளிமெண்ட் பி டபுள் காம்ப்ளிமெண்ட் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஏ காம்ப்ளிமெண்ட் ஹோல் சாரி இண்டிவிஜுவல் காம்ப்ளிமெண்ட் தான் கிடைக்கும். அதனால் என்ன பண்ணலாம் நம்ம? அதாவது வந்து இது மட்டும் ஏ காம்ப்ளிமெண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த ஏ காம்ப்ளிமெண்ட்டுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட் எடுக்கணும். அதானே வந்து டிமார்கன்ஸ் தியரம். டாட்டு பி காம்ப்ளிமெண்ட்டுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட் எடுக்கணும். அப்போது ஏ டபுள் காம்ப்ளிமெண்ட் ஏ, பி டபுள் காம்ப்ளிமெண்ட் பி. ஏ அண்ட் பி அப்படின்றது என்னது? அண்டு கேட். இதுதானே ஏ அண்ட் பி. ஸோ இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஏஆர்பி. இதுக்கு என்ன கிடைக்கும்? ஏ அண்ட் பி காம்ப்ளிமெண்ட். இந்த பபுள் இருந்துச்சுன்னா நாட் கேட்டுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஏஆர்பி காம்ப்ளிமெண்ட்டுன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போது இதனுடைய அவுட்புட் தானே. அப்போது ஆப்ஷன் 4 வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் கொஷின், the output of the logic circuit is equivalent to an. ஓகேங்களா? என்ன கேட்டிருக்காங்க? அவுட்புட் ஆஃப் தி லாஜிக் சர்க்யூட். இதுக்கு என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பூலியன் எக்ஸ்பிரஷனை யூஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் நமக்கு. ஓகேவா? ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா லாஜிக் கேட்ஸ் ட்ரூத் டேபிளை யூஸ் பண்ணுறோம். என்ன? ஏ பி தென் இட் வில் பி கெட்டிங் எஸ் அண்ட் y1. ஓகேங்களா? திஸ் வில் பி கெட்டிங் எஸ் அண்ட் y1. திரும்ப என்ன பண்ணுறோம்? இந்த y1 ரெண்டு இன்புட்டாக கொடுக்குறோம். இங்கே என்ன கிடைக்குது? y அப்படின்றது அவுட்புட்டாக கிடைக்குது. y1 ஆர் y2 ஹோல் காம்ப்ளிமெண்ட். ஓகேங்களா? y1 ஆர் y1. சரிங்களா? y2 கிடையாது, ஆர் y1 தான். சேம் y1 தான் கொடுக்குறோம். ஓகேங்களா? y1 ஆர் y1 காம்ப்ளிமெண்ட் என்ன கிடைக்குது? ஃபைனலாக அவுட்புட் கிடைச்சிருது. அப்போது இங்கே y1 அப்படின்றது என்னவாக இருக்கும்? ஏ ஆர் பி காம்ப்ளிமெண்ட். ஓகேங்களா? அப்போது நம்ம ஏ பி அதுக்கு அடுத்து என்ன எழுதலாம்? y1 எழுதலாம். திரும்பவும் ஒரு y1 எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஃபைனலாக y எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ ட்ரூத் டேபிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடலாமா? கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோன்னா ஃபைனல் ஆன்சர் நம்மளால் சொல்லிட முடியும். ஓகே, 0 0 0 1 1 0 1 1. ஸோ நார் கேட்டை பொறுத்தவரையும் 0 0 0 காம்ப்ளிமெண்ட் எடுத்தோன்னா 1, மற்றதுக்கெல்லாம் என்ன கிடைக்கும்? 000 கிடைக்கும். 0 1 1 தான் கிடைக்கும். 1 காம்ப்ளிமெண்ட் எடுத்தோம்னா 0 கிடச்சிரும். 1 0 1 தான் கிடைக்கும். 1 காம்ப்ளிமெண்ட் எடுத்தோம்னா 0 கிடச்சிரும். 1 + 1 1 கிடைக்கும். 1 காம்ப்ளிமெண்ட் எடுத்தோம்னா 0 கிடைக்கும். அதே y1 தானே திரும்பவும் எடுத்துக்கணும் நம்ம. எஸ், ஆமாம், அதே y1 தான். அப்போது y is equal to என்னது? y1 + y1 காம்ப்ளிமெண்ட். அப்போது 1 + 1 1 1 காம்ப்ளிமெண்ட் எடுத்தோம்னா 0 0 + 0 0 0 காம்ப்ளிமெண்ட் எடுத்தோம்னா 1 0 + 0 0 காம்ப்ளிமெண்ட் எடுத்தோம்னா 1 1. ஓகேங்களா? அப்போது இது என்ன கேட்டு? திஸ் வில் பி 0 0. ஓகேங்களா? ஸோ இது என்ன கேட்டு? ஆர் கேட். அப்போ y ஈக்குவல் டு என்னது? ஏஆர்பி. ஓகேங்களா? y ஈக்குவல் டு என்னது? ஏஆர்பி. ஸோ இதுதான் இது. ஓகேங்களா? அப்போது ஆர் கேட். நெக்ஸ்ட், ஐடென்டிஃபை த ஈக்குவலன்ட் லாஜிக் கேட் ரெப்ரசன்டட் பை த சர்க்யூட் கிவன் பிலோ. ஓகேங்களா? இங்கே +6 வோல்ட் கொடுத்துருக்காங்க,
ஒரு ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணிட்டாங்க, அது கூட ஒரு எல்இடியை வந்து கனெக்ட் பண்ணிட்டாங்க. இங்கே எல்இடி வந்து க்ளோ ஆச்சு அப்படின்னா 1 அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, எல்இடி க்ளோ ஆச்சு அப்படின்னா அவுட்புட் வந்து 1ஆக இருக்குன்னு அர்த்தம். இங்கே ஒரு எர்த்து கனெக்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, இப்போது 2 இன்புட் கொடுத்துருக்காங்க. ஒன்று என்னது, இந்த இடத்துல ஒரு இன்புட் கொடுத்துருக்காங்க, ஏன்னு எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல கொடுக்கக்கூடிய இன்புட்டை என்னென்னு எடுத்துக்கிறேன், பின்னு எடுத்துக்கிறேன். இங்கே 0 அப்படின்றது ஓப்பன். ஓகேங்களா, 0 அப்படின்றது ஓப்பன். இப்போ இருக்கக்கூடிய ஸ்டேட் 1 அப்படின்னா க்ளோஸ்டு. இந்த 0 இந்த இடத்துல கொண்டு வந்தோம் அப்படின்னா இது வந்து க்ளோஸ்டு. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கு ட்ரூத் டேபிள் ட்ரா பண்ணி நம்ம வெரிஃபை பண்ணிடலாம். சரிங்களா, ட்ரூத் டேபிள் ட்ரா பண்ணி என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணிடலாம். ஸோ எப்போல்லாம் வந்து இந்த பல்பு க்ளோ ஆகும், ஓகேங்களா, எப்போல்லாம் வந்து இந்த பல்பு க்ளோ ஆகும், இந்த +6ம் இந்த மைனஸும் கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஆகும், பல்பு வந்து க்ளோ ஆகும். பாசிபிலிட்டிஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா ஏவுடைய வேல்யூ என்னவாக இருக்கணும், ஏவுடைய வேல்யூ 0, பியுடைய வேல்யூ 0, தென் அவுட்புட்டு க்ளோ எல்இடி என்னவாக கிடைக்கும், சாரி எல்இடி என்ன ஆகுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்இடியுடைய வேல்யூ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 ஆயிரும். அதாவது வந்து எரியாது, க்ளோ ஆகாது. ஏன் அப்படின்றதுக்கான ரீசனை நம்ம சொல்லிடுவோம். B = 0, தென் எல்இடி க்ளோ ஆகுமா ஆகாதா, எல்இடி க்ளோ ஆகுமா ஆகாதா, ரெண்டுமே ஓப்பனில் இருக்குது. ப்ளஸ்ஸும் மைனஸும் கனெக்ட் ஆச்சு அப்படின்னா தான் எல்இடி க்ளோ ஆகும். க்ளோ ஆகலை அப்படின்னா 0. ஓகேங்களா, அதுக்கு அடுத்து எப்போ க்ளோ ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, நான் வந்து ஏவை மட்டும் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஏவை மட்டும் க்ளோஸ் பண்ணேன் அப்படின்னா 1, பி ஓப்பனில் வச்சுருக்கேன். பட் பாசிட்டிவ் நெகட்டிவ் க்ளோஸ் கனெக்டடாக இருக்கா, ஸோ ஒரு ஃபுல் சர்க்யூட் கனெக்ட் ஆகிருச்சுல்ல. அப்போது B = ஓப்பனில் இருந்துச்சு அப்படின்னாலும் எனக்கு அவுட்புட் வந்து 1 கிடைக்கும். அப்போது இட் வில் பி க்ளோ. ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது இன்புட் ஏவை வந்து ஓப்பனில் வச்சுக்கிறேன், பியை வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். அப்போ பியோடைய வேல்யூ 1. அப்போது அவுட்புட் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், இட் வில் பி இந்த இடத்துல மட்டும் இந்த சர்க்யூட் மட்டும் க்ளோஸ் பண்ணுறேன், இதை மட்டும் க்ளோஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் கனெக்ட் ஆகிருச்சுல்ல, அப்போது இங்கேயும் எனக்கு வந்து க்ளோ ஆகும். ஓகேங்களா, முன்னாடி இதை மட்டும் கனெக்ட் பண்ணி விட்டோம், இங்கேயும் க்ளோ ஆச்சு, இதை மட்டும் கனெக்ட் பண்ணி விட்டோம், க்ளோ ஆச்சு. ரெண்டையும் ஓப்பனில் வச்சுருந்தோம், க்ளோ ஆகலை. இப்போது ரெண்டையுமே கனெக்ட் பண்ணுறேன், ரெண்டையுமே கனெக்ட் பண்ணிடுறேன். ரெண்டையுமே கனெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக லைட் எரியும்ல, கனெக்டட் சர்க்யூட் தானே, ஃபுல்லி கனெக்டட் சர்க்யூட் தானே, பாசிட்டிவ் நெகட்டிவ் கனெக்ட் ஆகிடுச்சுல. அப்போ A = 1, B = 1 அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக லைட் எரியும். ஓகேங்களா, ஆட்டோமேட்டிக்காக லைட் என்ன பண்ணும், எரியும். அப்போது இது என்ன கேட்டு, இது என்ன கேட்டு, இது என்ன லாஜிக்கில் பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா Y = A or B. ஓகேங்களா, Y = A or B. அப்போது இது என்ன கேட்டு, ஆர் கேட். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் கேட் இஸ் கால்டு த யூனிவர்சல் கேட். ஃபஸ்ட்டு எனக்கு எடுத்துருக்காங்க ஆர் கேட் கிடையாது, அண்டு கேட்டும் கிடையாது. ஓகேங்களா, NAND கேட்டு யூனிவர்சல் கேட்டு, நாட் கேட் கிடையாது. அப்போது NAND கேட் இஸ் ஏ யூனிவர்சல் கேட். ஏன் யூனிவர்சல் கேட் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்றத ஆல்ரெடி சொல்லியாச்சு, இருந்தாலும் சொல்லிடுறேன். இந்த NAND கேட்டை மட்டுமே வச்சுக்கிட்டு நம்மளால் இந்த லாஜிக் கேட்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய பூலியன் எக்ஸ்பிரஷன் எல்லாத்தையுமே வந்து சால்வ் பண்ண முடியும். அதே மாதிரி இண்டிவிஜுவலாக ஒரு நார் கேட்டை மட்டுமே எடுத்துக்கிட்டு நம்மளால் என்ன பண்ண முடியும், அந்த லாஜிக் கேட்ஸுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பூலியன் எக்ஸ்பிரஷன் எல்லாத்தையும் சால்வ் பண்ண முடியும். அதனால தான் NAND கேட் அண்ட் நார் கேட்டை வந்து யூனிவர்சல் கேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது ஆல்ரெடி இந்த கொஷின் வந்து நம்ம சால்வ் பண்ணிட்டோம். ஓகேங்களா, ஸோ இந்த பார்ட் வரலையும் சால்வ் பண்ணியிருந்தோம், இந்த பார்ட் வரலையும் என்ன பண்ணியிருக்கோம், சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இந்த பார்ட் வரலையும் நமக்கு என்ன கிடச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் கேட் கிடச்சிது. இந்த பார்ட் வரலையும் நமக்கு என்ன கிடச்சிது, ஆர் கேட் கிடச்சிது. இந்த சேம் ட்ரூத் டேபிள் போட்டு சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஸோ இந்த பார்ட் வரலையும் நமக்கு என்ன கிடச்சிது, ஆர் கேட் கிடச்சிருச்சு. இப்போது இந்த ஆர் கேட்டை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாட் பண்ணணும். ஓகேங்களா, ஒரு ஆர் கேட் என்ன பண்ணுறோம், நாட் பண்ணுறோம். ஒரு ஆர் கேட் என்ன பண்ணுறோம், நாட் கேட் கூட கனெக்ட் பண்ணுறோம். இப்போது நமக்கு அவுட்புட் என்ன கிடைக்கும், ABY. Y = A or B complement. This one is NOR gate. ஓகேங்களா, this one is NOR gate. ஓகேவா, clear? Thank you all.